இன்றைய வேத வாசிப்பு 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை மற்றும் 2ஆம் அதிகாரம் 1-2. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபாரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இன்றைய நற்செய்தி, பாவங்களை களையெடுத்தல். எங்கள் தாழ்வாரத்தில் தோட்டக்குழாய்க்கு அடுத்ததாக ஒரு தளிர் துளிர்ப்பதை நான் கவனித்த பொழுது அதனால் என்னவாக போகிறது என்று புறக்கணித்தேன். ஒரு சிறிய களை எப்படி நமது புல்வெளியை காயப்படுத்தும். ஆனால் வாரங்கள் செல்ல செல்ல அந்த களை ஒரு சிறிய புதரின் அளவு வளர்ந்து எங்கள் முற்றத்தை ஆக்கிரமிக்க தொடங்கியது. அதன் தேவையற்ற தண்டுகள் எங்கள் நடைபாதையின் ஒரு பகுதியில் வளைந்து மற்ற பகுதிகளில் முளைத்தன. அதன் அபாயகரமான வளர்ச்சியை புரிந்து கொண்ட நான் என் கணவரின் துணையோடு காட்டுக்களைகளை வேருடன் தோண்டி களைக்கொல்லியை கொண்டு எங்கள் முற்றத்தை பாதுகாத்தேன். அதே போலவே பாவத்தின் இருப்பை நாம் புறக்கணிக்கும் பொழுது அல்லது மறுக்கும் பொழுது அதன் அபாயகரமான வளர்ச்சியால் நமது வாழ்வில் படர்ந்து நமது அந்தரங்கத்தை இருளாக்கிவிடும். பாவம் இல்லாத நமது தேவனிடம் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பாவங்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதனால் நாம் அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்கலாம். மனம் திரும்புதலின் மூலம் நாம் மன்னிப்பு மற்றும் பாவத்தில் இருந்து விடுதலையை அனுபவிக்கிறோம். நமக்காக இயேசு என்னும் மிக சிறப்பாக பரிந்து பேசுகிறவர் உண்டு. அவர் நம் பாவங்களுக்கான இறுதி விலையை மனமுகந்து செலுத்தினார். நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற அவருடைய ஜீவ இரத்தமே அந்த கிரயம். நம்முடைய பாவம் தேவனால் சுட்டிக்காட்டப்படும் பொழுது நாம் மறுப்பு, தவிர்ப்பு அல்லது பொறுப்பில் இருந்து விலகுவதை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் நாம் ஒப்புக்கொண்டு மனம் திரும்பும் பொழுது நாம் அவரோடும் பிறரோடும் கொண்டிருக்கும் உறவிற்கு தீங்கு விளைவிக்கும் பாவங்களை அவர் களையெடுக்கிறார்.